அனைத்து எபிசோட்களையும் பார்க்க சோனி லிவ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். சோனி லிவ், we live to entertain. என்னோட பேர் ஆர்த்தி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். என்னோட ட்ரீம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான். அதுக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கற்றுக் கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு என்ன டிஷ் எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு எடுத்துட்டு வந்தது லெமன் ரசம் வித் ரைஸ் அண்ட் குறி மிளகு சிக்கன். ஆர்த்தி, நீங்க பிளேட் பண்ணிருக்கிற விதம் ரொம்ப அழகா இருக்கு. கிளீன் அண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கியூக்கம்பர் ரிப்பன்ஸ், த yellow கலர் அண்ட் அந்த சிக்கனோட த கலர் தட் யூ யூஸ் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் கிளீன். எப்படி உங்களுக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் வந்து சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னோட கொள்ளு பாட்டியை பார்த்து. ஷி லிவ் டில் 104 years. ஆனால் அவங்க லாஸ்ட் டே வரைக்கும் குக் பண்ணாங்க. எல்லாமே கையில் தான் அரைச்சி பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃப்ளேவர்ஸ், அதோட டேஸ்ட் வந்து இப்போத்தி சமையலில் கிடைக்கிறதில்ல. ஸோ எனக்கு அதுலேருந்து தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்னோட லைஃப்பில் நிறைய விமென் ஃபுட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு எனக்கு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆர்த்தி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல சீனியர் லீடர்ஷிப் ரோல்ல இருக்கேன். சமையல் சாப்பாடு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ ஒரு பெரிய கெரியர் இருக்கு, நீ அம்மா இருக்க, உனக்கு 2மே வேணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் சூஸ் பண்ணது சமையல். எனக்கு ஆல்வேஸ் குக்கிங்கோட பேஷன் எப்பயுமே இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பேஷன் தான் இட்டாலியன் ஃபுட்டுக்குள்ளே போய் அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி என்னோட கிச்சனில் இதோட ட்ரையல்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்த்தி யார்? என்னோட அங்கீகாரம் என்ன? என்னோட சாப்பாடை ஏன் சாப்பிடணும்? அந்த ஒரு ஐடென்டிட்டி நான் இன்னுமே பில்ட் பண்ணலை. அந்த ஐடென்டிட்டி பில்ட் பண்ண தான் இன்னைக்கு நான் மாஸ்டர் ஷெஃபுக்கு வந்திருக்கேன். மல்டி டேலண்டட் பர்சன். வேலைக்கு போகிறீங்க, 2 பசங்க, அதுவும் 2 பாய்ஸ், ட்வின்ஸ். எவ்வளோ வேலைன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் இதெல்லாம் தவிர வந்து உங்கள் சமையல் இவ்வளோ அழகாக சமைக்கிறீங்க. ஸோ ஐ எம் பிரிட்டி இம்ப்ரெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் ஷெஃப் ஏன் வந்திருக்கீங்க? அதாவது யுவர் மதர், யுவர் ஒர்க்கிங், நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு மாஸ்டர் ஷெஃப் ஏன்? மாஸ்டர் ஷெஃபோட லோகோ பார்த்தாலே ஒரு பெருமை. அந்த ஒரு பிராண்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எனக்கு, என்னோட ஃபுட் பேஷன் வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேஜ்னு எனக்கு தோணுது. என்னோட ஃப்யூச்சர் ஃபுட்டில் ஸ்டெபிலைஸ் பண்ணலான் தான் என்னோட ஆசை. ஸோ தட் பெருமை அண்ட் என்னோட ஃப்யூச்சரோட விஷஸ். டேஸ்ட் பண்ணிடலாமா? ஏன் இந்த டிஷ் சூஸ் பண்ணீங்க? எனக்கு புளிப்பு ரொம்ப இஷ்டங்க. ஸோ அம்மா வந்து சின்ன போது சண்டே வந்து லெமன் ரசம்
ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவாங்க. எனக்கு அம்மாவோட ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு. ஸோ அது வந்து அந்த மெமரியை வந்து டெடிகேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணலாம் தான். ஆர்த்தி, நான் வாட் எவர் ஐ டேஸ்டட், அந்த லெமன் ரசம் வாஸ் பேங் ஆன். அந்த எடுத்த உடனே அந்த அந்த ஒரு வாஃப்ட் ஆஃப் அந்த லெமன் ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா, தட் வாஸ் தேர். அண்ட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ரசம். இது வெறும் அந்த பருப்பு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமா அந்த ரசப்பொடி போட்டுட்டு யூ ஃபினிஷ்ட் இட் வித் சம் லெமன் ஜூஸ். அண்ட் எப்போ இருக்கிற ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்கன் பண்ணியிருக்கீங்க அதை, ஃபார் இட் டு ஆல்சோ பி பிளேட் பண்ணும்போது அழகாக இருக்கும் அப்படின்றதுக்கு. சேர்ந்து சாப்பிடும்போது இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். உங்கள் பிளேட்டிங் எவ்வளோ அழகாக இருக்கோ, நீங்கள் யோசித்த விதம், ப்ரெசென்ட் பண்ண விதம், குக் பண்ண விதம் எல்லாமே அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு உங்கள் லெமன் ரசம் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. ஐ திங்க் உங்களோட பிளேட்டிங் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸ்டேபிள் சவுத் இண்டியன் டிஷ்ஷை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளேட் பண்ண முடியுமான்னு யூ ஷோன் டுடே. உங்கள் சிந்தனை ஒரு சிம்பிள் கம்ஃபர்டிங் ரசம் சாதத்தை வந்து எலிவேட் பண்ணி அடுத்த லெவலில் காட்டுறது. லவ்ட் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் சுவை. Thank you. Thank you very much. Thank you, Chef. And I can only tell you, I wish you the best. Thank you so much. So it's a yes from me. ஒரு டிஷ் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் மாஸ்டர் ஷெஃப்க்கு வர்த்தா? Yes, I think the simplicity-ல ஹைடே பண்ண முடியாது. ஸோ சிம்பிளிசிட்டியை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணால் ஐ திங்க் இட் இஸ் வர்த் இட். நீங்கள் கரெக்டாக என்னோட தாட் ப்ராசஸ்ஸை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் திங் வித் அ சிம்பிள் டிஷ், பட் அதை வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ என்னோட சைட்லேருந்து எஸ். தேங்க்யூ ஷெஃப். தேங்க்யூ. என்னோட சைடில் டபுள் எஸ். Thank ஒன் you. ஃபார் ஈச் ஆஃப் தி பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். All the very best. Thank you very much. Thank you very much. Thank you. இந்த ஏப்ரன் கிடைச்சது ஒரு பெருமையும் இருக்கு, ஆனால் ஒரு கடமையாகவும் இருக்கு. இப்போ இந்த ஏப்ரனோட மதிப்பு எடுத்துட்டு முன்னாடி போகணும்னு. சென்னை. இங்க மாறுபட்ட மக்கள், பலதரப்பட்ட உணவு வகைகள். இங்க ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. என்னோட உணவு பயணத்துக்கு பின்னாடி இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். நான் பிரவீன்குமார். நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது அண்ட் ஐ எம் அ ஹோம் குக். முழு எபிசோடுகளையும் பார்க்க இங்கு கிளிக் செய்யவும்.